எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னொரு இடத்த vlog பண்ண வந்திருக்கோம். எங்கே போறோம் பார்த்தீங்கன்னா சோல்வேங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோங்க. சோல்வே ரொம்ப தூரமாக தான் இருக்குது. நம்ம போர்ட்ல இருந்து அடுத்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு பம்பு பிளாட் அதுக்கப்புறம் போகிறோம் சோல்வே. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பீச் vlog பண்ணுவோம். இன்னும் அங்கே என்னென்ன புதுசு கிடைக்குதுன்னு நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல ஹட்டு. சோல்வே பீச்சுக்காக போன பாத்திரப்பட்டுக்கு பார்த்தா திடீர்னு ஒரு பிரிட்ஜ் பார்த்தோம். நல்லா லாங்கா இருக்கு பார்த்தா திடீர்னு சதுப்பு நில மரத்துக்கு மேங்க்ரூவ்ல வந்துட்டாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் செம்மதான் இருக்கு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல. வாருங்க. ஓ எல்லாமே பண்ணிருக்காங்க பிரிட்ஜ். மேங்க்ரூவ் ஃபுல் மேங்க்ரூவ் தான். ஆனா இன்னமும் ஃபுல் மேங்க்ரூவ் காடாவே இருக்குது. சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு. நல்லா வைப் பண்ணலாங்க. பயங்கரமா நடங்குது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளவே வந்தா அதெல்லாம் கிடக்குது. கட்டலாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சாரி கருப்பின காடுகளே. ஆமாங்க அப்படிதான் பண்ணுறேன். ஓ ஆடியன்ஸ் இருக்கீங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து சோல்வே பீச் போவோம். சரிங்களா? போதும் பிரிட்ஜை நம்ம வந்து நல்லா பிளாக் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு புது ஒரு வைப்பு கிடைச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகா இருந்துச்சு. நெருக்க மரம் அப்படியே லைனா சீக்வன்ஸா தெரியுது. பார்க்கல அவ்வளோ அழகா இருக்கு. மேங்க்ரூவ் கூட இப்படி இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி ரோலெல்லாம் வருதாங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஸோ நீ அடுத்து எங்கே போறோம்? நம்ம பீச் தான் போகணும். சோல்வே பீச்சுக்கு போகணும்ல. நம்ம ரொம்ப தூரம் போகணும். காட்டில் ட்ரெக்கிங் பண்ணணும். வாங்க போவோம். இங்கிருந்து போட்டிங்களோட நம்ம சோல்வே போலாங்க. பட் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போறோம். அது போட் பாதை காமிச்சல. போட் வழியாவும் போகலாம் நம்ம. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பாதை வழியா போறோம். ஏன்னா அந்த வழியா போறது வந்து சீக்கிரம் போயிடலாம். ஆனால் போட் இந்த வழியா போனோம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப தூரமா இருக்க போது வாங்க இப்பவே எல்லாமே எடுத்துட்டே கத்திக்கலாம். வாங்க போவோம். ஸ்டார்ட் பண்ணி என்ன வேணும் போச்சு. கேமரா ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல. அதில் அதே பெரிய கதை உள்ள போயிடுச்சு. இது எல்லாமே
யாருமே மனுஷங்க நோடல, காட்டு பண்ணி நோட்டி வச்சிருக்கு. சரிதா? எதுக்குன்னா இந்த மண்புழு மண்பூச்சிகளை திங்கிறதுக்காக காட்டு பண்ணி மூக்க வச்சு நோண்டும். இந்த மாதிரி நிறைய கட்டம் இருக்கு. பார்க்கலாம். புளி புளி கட்டம் கேக்குதா? பீச் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நெருங்கிட்டோம். மினி ட்ரெக்கிங். ஆமாம், ட்ரெக்கிங்கான காஸ்டியூம் கிடையாது இது. பீச் வந்தாச்சு. வெல்கம் டு சோல்பே பீச். எப்படி இருக்கு? வா, ஒரு சின்ன ட்ரெக்கிங், சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளோரிங். வர வழியில் ஒரு சின்ன காட்டு பண்ணி மிஸ் ஆயிடுச்சு, வேற காட்ட முடியல. கடைசியில் பீச்சுக்கு வந்துட்டோம். இதுக்கு பேர் சோல்பே பீச்சு. 19 நம்பர் சொல்லுவாங்க. இது லாஸ்ட் சொல்ல போனா. தண்ணி இறங்கிருக்கு. தண்ணி இது வரைக்கும் இருக்கும், ஒரு ஃபுல்லாக இறங்கி இருக்கு போல. வாங்க பீச்சை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? வாங்க. அந்த காட்டு வழியா அங்கிருந்து ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அப்படியே காட்டு வழியா வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய பாருங்க எவ்வளோ நீளமா இருக்கு. நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற இன்னைக்கு சாட்டர்டேயா, அதனால கூட்டம் கிடையாது. ஆனா சண்டே டயத்துல பார்த்தா நிறைய கூட்டம் இருக்கும். ரொம்ப பேர் பிக்னிக் பண்ண இங்க வருவாங்க. பிக்னிக் ஸ்பாட்னு சொல்லுவோம். ரொம்ப தூரத்துல தான் வருவாங்க. இங்க எவ்வளோ பாக்கியில பிடிச்சிருக்கல உங்களுக்கு. கேமராமேன் இருக்கிறவங்களாம் எடுத்துடாத, நீ பாட்டுக்கு பிரச்சனை ஆக்கிறாத. இங்க பாத்தீங்களா, இது பச்சை கலரு கோரல் தான். எல்லாம் கோரலா தெரியுது. சிவப்பா இருக்கு, ரெட்டிஷா இருக்கு எல்லாமே. பார்த்து வர வேண்டியதா இருக்கு. வலிக்குது, தண்ணி சரியில்லை. அடடா, என்ன தெரியுமா? சி அனிமினி அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. இதுக்கு தமிழ் வார்த்தை தெரியல. கோரல் தான், இதுவும் ஒரு கோரல் வகை தான். இங்க பாருங்க, இதை எப்படி தொட முடியாது வெறுங்கையில. நம்ம இப்படி தொட்டுருவோம். இந்தா இங்க பாருங்க, இது தொட்டோம்னா அப்படி இந்தா அப்படி உள்ள போதா. ஐயோ கைவிட்டுச்சு. இல்லை ஒன்றும் இல்லை, பிசு பிசுன்னு இருக்கு. ஏன்னா இந்த கிளவுன் பிஸ் சின்ன சின்ன மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடுங்க. தண்ணி இருக்கும்போது இந்த அலையா இதெல்லாம் வந்து அலையா வரும். இப்போ நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, சும்மா தொட்டு தான் காட்டுறேன். அது தொட்டாச்சு நீங்க மாதிரி பண்ணுங்க. இப்படி அந்த மாதிரி இருக்கு. தண்ணி ஏறுறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெயில் ரொம்ப இல்லை, அதனால தண்ணி ஏறினதுக்கப்புறம் அது தன்னால இதாயிரும். உயிரோட இருக்குங்க. நிறைய புதுசா தெரியுது. இன்னும் பார்ப்போம் வாங்க. கோரல் பிசில கல்லில் இருக்குது. ஹனிகோம் தேன் கூடு மாதிரி. ஒரு காலி ஏதோ நத்த ஓடு மாதிரி இருக்குதுல்ல, இது ஒன்று. நிறைய இருக்குதா இங்கே பாருங்க. நான் அங்கேயே சொல்லணும்னு நினச்சேன். என்னமோ புளித்தோல் ஊட்டின மாதிரி இருக்குது மேலே, அப்படி புளித்தோல் தகுந்த மாதிரி. ஆனால் என்னன்னா பாசம் தான், தண்ணி இறங்குறதுனால அந்த வேவ்ல அப்படியா இருக்கு. ஆனால் டிசைன் மாதிரியே இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, சூப்பரா. சிப்பி, கடல் சிப்பி இங்க பாருங்க. இது உயிரோட இருக்கான டவுட் தானே? இப்ப பாருங்க, இதா இந்த பாருங்க சிப்பி. இந்த கிளாம்போட ஒரு விஷயம் என்னதுன்னா, கலர் கலரா லிப்ஸ் மாதிரி தெரியும். வெறும் காலோட இது சின்னது. வெறும் காலோட நீங்க போய் நடந்து போனீங்கன்னா மேல மிதிச்சிட்டீங்களே, படக்குன்னு சதையை பிடிச்சிக்கிறோம். ரொம்ப டேஞ்சரானது. இது எடுக்க முடியாது. எடுத்து நான் காட்டிடுவேன், ஆனா அது எடுத்தோம்ச்சிங்களே செத்து போயிடும். அது எதுக்கு தேவையில்லாம ஒரு வீடியோக்காக எடுத்து கொள்றதுக்கு இரண்டு போட்டோம். ஆனா நல்லா இருக்குல்ல பாக்கையில. பிரிட்டிஷ் ஸ்டார் நம்ம இதுல பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஸ்டார் அவங்க போயிட்டு இருக்காங்க. இங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க.
தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அதனால அவங்க மேல போறாங்க. ஓ சீச்சு காமன். முள்ளு சிஎஸ்சி நினைச்சிருப்பாங்க. என்னன்னு இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கடலோரமாக இருக்கும், முள்ளா பார்க்கவே டேஞ்சராக இருக்கு. ஆனால் இது சாப்பிடுவாங்க. தென்கடல் மீனவன் சேனல் பார்த்துருப்பீங்க. இந்த சாப்பு ப்ரோ இருப்பாரு, அவர் தான் தென்கடல் மீனவன் சேனலோட வந்து அவர் காட்டியிருப்பார், ஒரு வீடியோவோட போட்டிருப்பாரு. இதை பிடிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஓரத்தில் உடச்சிட்டு மஞ்சையாக இருக்கும். ஸோ அதை சுத்தம் பண்ணிட்டு அந்த மஞ்சா முட்டை மாதிரி இருக்கிறத சாப்பிடுவாங்க. பச்சையாகவே சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வாட்டி நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, வச்சிருவோமா? மீன் கூட்டம் நினைக்கிறேன். நம்ம போனோம்னா போயிடும். நம்ம கேமராமேனை பைய போக சொல்லுவோம். நீங்கள் பாருங்க. Wait. அடுத்த குரல் கிடைச்சிருக்கு. ஆனா இது என்ன டைப் குரல் தெரியல. நீங்க பாப்போம். ஓ, இது என்னமோ வித்தியாசமா இருக்கே. தெரியல இது என்ன டைப் குரல் தெரியலப்பா. ஏதோ குரல் தான். பார்த்துக்குங்க நல்லா உங்களுக்கு. யாருக்கா தெரியுதா? வாங்க கிட்ட காட்டுறேன். பாருங்க, இது வந்து சொல்ல போனா ஒரு அட்டை தான். சரியா? இது ஃபுல்லா ஒட்டி இருக்கு. இப்போதைக்கு பார்க்கல அப்படி தெரியுது. ஆனா இது ஒட்டி இருக்கு, அட்டை தான். நல்லா ஒட்டி இருக்குங்க. குத்தி குத்தியா எடுக்கிறது. தள்ளன வந்துருச்சுங்க. தள்ளன செகண்டே கிடைச்சிச்சு. நான் சொன்னா அட்டை பாருங்க எப்படி ஃபோல்ட் ஆகுது. இது வந்து ஒரு வகையான அட்டை தான். ஒரு வேளை யாராவது சாப்பிட்ருப்பாங்க, நமக்கு தெரியல. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் கல்லு ஓட்டையில தான் இருக்குது. இது போனா சரிங்க. இது வாங்கி வச்சிருவோம். நம்ம இது அதுவா பிடிச்சிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறவங்க தப்பா நினைச்சிடாம அதை பிடிச்சிக்கிறோம். ஆட்டிக்கிட்டு இருக்கேன். கடல் புல்லு தான். ஜல்லி மாதிரியே இருக்குது. இது என்னன்னே தெரில. ஆல்கி டைப் மாதிரியே இருக்கு. என்னன்னு தெரில. ஆனால் பாருங்களேன், வரி அப்படி இருக்கு. சிகப்பு கலர் ரெட்டிஷா இருக்கு. அழகாகல. கீழே வச்சிரும். ஏதோ தலையில புடுங்கி வந்திருக்கும் போல இருக்கு. ஓர கரை ஒதுங்கிருச்சு. சிப்பி வகையில உயிரோட காமிச்சேன்ல. இப்ப நமக்காகவே யாரும் எடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. நான் வைக்கல. யாரும் இங்க வந்து டூரிஸ்ட் இதெல்லாம் சுத்த வராங்கல்ல, அவங்க எடுத்துருப்பாங்க போல. பாருங்க, லைனா வச்சிருக்காங்க. நமக்குன்னே பாருங்க. இது பாருங்க, பெரிய வகை. இங்க பாருங்க, சரிதா? இதுல எவ்வளவு கறி இருந்திருக்கும். கப்பா பழன்னு இருக்குப்பா. இது அடுத்த சைஸ் பாருங்க. இங்க பாருங்க, இது ஒரு சைஸ். எதுவுமே கறி இல்லை, யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு சைஸ். இங்க பாருங்க. இது வேற பரவாயில்ல. யாருப்பா எடுத்து வச்சீங்க? எங்க கண்டென்ட் ஆகி போச்சு. இது வந்து சோபி சொல்லுவாங்க. பெரிய சைஸ் சோபியா இருக்கு. இங்க பாருங்க, எல்லாம் உயிரோட எதுவுமே இல்லை. யாரோ எடுத்து வச்சுக்காங்க நமக்குன்னு. பரவாயில்ல, நல்ல வேலை. எப்படா காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பெருசு காட்டிட்டேன்.
பீச்சை பிளாக் பண்ண தான் வந்தோம். நம்ம வந்த டைமிங் சரியில்லை நினைக்கிறேன். ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் பண்ணி வந்துட்டோம். ஆனால் பீச்சுக்கு வந்துட்டு இப்போ பிளாக் பண்ணுறதுக்கே டைம் பத்தலைங்க. பீச்சு ப்ளஸ் அங்கிட்டு பாருங்க, அங்கேயும் நம்ம கார்னரும் பண்ணலாம், அங்கேயும் போக முடியல. இங்கிட்டும் பார்த்தா அங்கே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடல் பொருளும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன இதெல்லாமே இந்த மணலில் போகிற வகையெல்லாம் எல்லாமே நான் காமிச்சேன். நான் நினைக்கிறேன் பார்ட் 2 பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய இடமா இருக்குங்க. பிளாக் ரொம்ப பண்ண முடியாது. நிறையா இருக்குங்க, நிறையா இருக்கு. சொல்லப்போனா புதுசா கிடச்சிக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் வாங்க. மணி எத்தனாச்சு? 4 மணி இருக்குமா, 4-5 மணி இருக்குமா? இப்போ டைம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரெக்கிங் பண்ணி நம்ம வந்தோம்னா ரொம்ப தூரமாக இருந்துருக்குங்களா. நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ணி நாங்கள் ரொம்ப தூரம் போகணும். இதுக்கு நம்ம காலையில் வந்திருக்கணும். சொல்லப்போனால் ரொம்ப லேட் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ பார்ட் 2 பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 விதமாக பண்ணுவோம். ஏன்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இடம் பெரிய இடமா இருக்குது. பீச் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து நாளைக்கு சண்டேங்கும் போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாளைக்கே வந்து நாங்கள் ஷூட் பண்ணுவோங்கிறது கிடையாது. முடிஞ்சால் பாசிபிளாக பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வ்ளாக் பண்ணவே வந்தோம். ஏன்னா நிறைய வேலை, எங்களுக்கு நிறைய ஷெட்யூல் வேறு இருந்துச்சு. இந்த பிஸி டைமில் நாங்கள் இங்கே வந்தோம் ரொம்ப தூரமாக. முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் 2ல் நிறைய இதை பார்க்கலாம். அந்த லாஸ்ட்லாம் போனோம், எல்லா இடமும் போவோம், எல்லா இடத்தையும் வ்ளாக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பாய். மீண்டும் இன்னொரு வ்ளாகில் நம்ம சந்திப்போம். அடுத்த ஒரு வ்ளாகில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். ஐலண்ட் தமிழ் சேனலில் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த். நம்ம ஏதாவது பார்ட் 2 பண்ணுற மாதிரி இருக்கும்டா. டே ஷெட்யூல் டைப் பண்ணி வருவோம். எல்லாமே வ்ளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் பண்ணுவோம். ரெடியா காட்டுக்குள்ள பன்னீர் ரெடியா தெரியும். பன்னீர் இருக்கும் பார்த்துக்கா. நம்ம எம்பியாக எடுக்கலாம். ஆஃபன் பறக்கிற மாதிரி இருக்குல்ல. வீசி பார்ப்போம். சுத்துறேன் காய்.